இன்னைக்கு குரூப் 2 எக்ஸாம் அதனால கிளம்பி என்னோடய எக்ஸாம் சென்டருக்கு கிளம்பியாச்சு. என்னோடய எக்ஸாம் சென்டர் வந்து விழுப்புரமில் இருக்குது, ஏஎஸ் காலேஜ். ஸோ எனக்கு வழி தெரியாது, கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். அங்கேருந்து ஆட்டோவிலேருந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி இருந்ததுனால ஆட்டோவில் ஏறிக்கிட்டோம். அண்ட் ரோடும் கொஞ்சம் இடக்கு முடக்காக தான் இருந்துச்சு. அண்டு அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அங்கே சாதாரணமாக நம்ம நடந்து வரணும் அப்படின்னா ரொம்ப நேரம் இருந்திருக்கும். நல்ல வேளை ஆட்டோவை பிடிச்சி வந்தாச்சு. அண்டு 8:30க்கு அவங்க உள்ளே விட்டுறாங்க. நம்ம வந்து 8க்கெல்லாம் அங்கே ரீச் ஆனதுனால ½ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் சாப்பிடலை, அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு கட்டிட்டு போயிருந்தேன். அப்புறம் அங்கேயே இன்னொரு குட்டி கோயில் இருந்துச்சு அந்த காலேஜ்குள்ளே. ஸோ இன்னொரு பக்கம் கேட் இருந்ததுனால அந்த கோயிலாண்ட போய் உட்காந்து சாப்பிட்டோம். ஆக்சுவலி இது வரைக்கும் எந்த எக்ஸாம் சென்டர் இல்லையுமே இப்படி ஒரு கோயில் நான் பார்த்தது கிடையாது. நம்மளுக்கு வந்து 9 மணிக்கெல்லாம் உள்ளே அனுப்பிட்டாங்க. அப்புறம் 9:15க்கு கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க. எனக்கு கொஷின் பேப்பர் திறந்து பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க. ஏன்னா தமிழ் தான் எப்பயும் 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து ஜிஎஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் நேரம் ஷாக்காகவே இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் மனசு வந்து பரவாயில்ல, இப்போ என்ன தமிழ் பின்னாடி இருக்குது, அதை எடுத்துக்குவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தமிழ் பக்கம் போனேன். ஏன்னா ஜிஎஸ் திறந்து பார்த்ததுலேருந்து பத்தியாக இருக்குது, ஆனால் பதட்டம் மட்டும் அதிகமாகுது. அதனால தமிழ் பக்கம் போயாச்சு. தமிழ் பார்க்கும்போது அவங்களோட கொஷின் ஸ்டாண்டர்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்டு நிறைய இனோவேஷனான கொஷின்ஸு, விண்வெளியிலேருந்து தரை இறங்கின கொஷின் தமிழ்லேயே அறிமுகப்படுத்துறதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் தெரிஞ்சிருக்க கொஷினை மட்டும் முதல்ல விடையளித்து விட்டு திரும்பி ஜிஎஸ் பக்கம் போனால் திருப்புற எந்த பக்கம் நமக்கு தெரிஞ்ச கொஷின் கடலாம் மாட்டோன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ நான் கரண்ட் ஆஃபீஸில் விழுந்து பார்த்ததும் சரி, இல்லை ஜிஎஸ்சில் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் கேட்டே ஆகணும் அப்படின்னு வச்சதும் சரி, அதெல்லாம் மேபி காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பதட்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது அங்கே காணோம். மனசு வந்து அப்பப்போ ஐயோ அவ்வளோதானா அப்படின்னு தோணுது. இல்லை அப்படி நினைக்காத அப்படின்னு இந்த பக்கம் தோணுது. அந்த கொஷின் பேப்பரில் அந்த 3 மணி நேரம் ஆஹா, சரியான ஒரு பயங்கர ஹைப்பர் டென்ஷன் வர லெவல் தான் இருந்துச்சு. பிபியெல்லாம் எகிருது, கையெல்லாம் நடுங்கவும் செய்யுது. ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரில்லான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. மேக்ஸ் சொல்லவே வேணாம். நமக்கு ரீசனிங்னால் எப்பயுமே தெரியும், ஏபிசிடிலாம் எப்படியாச்சும் ஒரு மாதிரி ட்ரிக்கியாக கேட்பாங்கன்னு. அண்டு நீ கண்டே பிடிக்காத மாதிரி செய்வினை கொஷின்லாம் இருந்துச்சு. ஸோ எப்பா முடியலடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள் மேலே வாரத்தை போட்டுட்டு முடிச்சு விடுவோன்னு சொல்லி எழுதிட்டு வந்தோம். அண்டு ஆஃப்டர் ஃபினிஷ்க்கு அப்புறம் அங்கேருந்து வரும்போதெல்லாம் மனசுக்குள்ளே தான் சொன்னிச்சு, இங்கே இருக்கலாமா இல்லை துபாய்க்கு எங்கேயாச்சும் போகலாமா, என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி